நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ரஜினிகாந்த்ங்கிற பேர் வச்சது பாலச்சந்தர் சார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் எப்படி பாலச்சந்தர் சாரை மீட் பண்ணாரு, இம்ப்ரெஸ் பண்ணாரு ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட்டுங்க. 1974ல நம்ம சூப்பர் ஸ்டார் சிவாஜி ராவ்ங்கிற பேர்ல சென்னையில வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் நடத்துற இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த இன்ஸ்டியூட்டுக்கு பாலச்சந்தர் சார் ஒரு நாள் வந்து சீஃப் கெஸ்டா போயிருக்காரு. அப்ப இன்ஸ்டியூட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாலச்சந்தர் சாருக்கு நடுவில் ஒரு QA செக்ஷன் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அந்த QA செக்ஷன்ல ரஜினிகாந்த் சார் வந்து பாலச்சந்தர் சார் கிட்ட ஒரு ஆக்டர் கிட்ட ஆக்டிங் தவிர நீங்க வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பாலச்சந்தர் சார் ஆக்டர் ஷுட் நாட் ஆக்ட் அவுட் சைட் ஆஃப் த கேமரான்னு சொல்லியிருக்காரு. இந்த கொஸ்டின் கேட்ட பையன் யாரா அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சார் கொஞ்சம் கியூரியஸா நோட் பண்ணியிருக்காப்ல. அடுத்த 3 நாள் கழிச்சு அவர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. ஆஃபீஸ்க்கு வந்த சிவாஜி ராவ் கிட்ட தம்பி நீ ஏதாவது நடிச்சு காட்டுன்னு சொல்லியிருக்காரு. அவரும் நடிச்சு காட்டியிருக்காரு. அந்த நடிச்சு காட்டினதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு இவர்கிட்ட ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்றேன், என்னோட அடுத்த 3 படத்துக்கு உன்னை புக் பண்றேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், உன்னோட பேரை வந்து மாத்தணும், உன் பேர்ல ஆல்ரெடி இங்க ஒரு லெஜெண்டரி ஆக்டர் இருக்காரு, உனக்கு இது ஓகேவான்னு கேட்டிருக்காப்ல. அவரும் ஓகேன்னு சொல்லியிருக்காப்ல. இன்னைக்கு ஹோலி ரொம்ப நல்ல நாள், அதனால இன்னைக்கு நான் உனக்கு ரஜினிகாந்த்ங்கிற பேரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இப்படி தாங்க பெங்களூர்ல இருந்த சிவாஜி ராவ் தமிழ்நாட்டுக்கு வந்து ரஜினிகாந்தா மாறி இருக்காப்ல. உங்களுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்க வீடியோ வேணும்னா நம்ம சேனல்ல இருக்குங்க. அதே மாதிரி சந்திரமுகி படத்தை பத்தி நிறைய ஹிடன் ஃபேக்ட்ஸ் வேணுமா அதுக்கும் நம்ம சேனல்ல இருக்கு. சூப்பர் ஸ்டார் பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம அடிக்கடி போட போறோம். அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.